நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹெவன் டிவி மூலமாக இந்த மகளிர் மன்றாட்டு ஜெபத்தில் இந்த மத்தியான நேரத்தில் இணைந்திருக்கும் நம் அனைவரையும் தேவன் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் கர்த்தரை தேடினார்கள். 7 முறை ஒரு நாளைக்கு கர்த்தர் சமூகத்திற்கு வந்தார்கள். குறித்த ஜாமத்திற்கு முன்பதாகவே விழித்துக் கொண்டு கர்த்தரை துதித்தார்கள், ஜெபித்தார்கள், ஸ்தோத்தரித்தார்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தேவனை இடைவிடாமல் ஆராதித்தார்கள். அக்கினி சூளையில் போட்ட பொழுது அக்கினி மனம் கூட வீசாமல் வெளியே வந்தார்கள். தானியேல் ஒரு நாளைக்கு 3 வேளை ஜெபித்தான். சிங்கக்கவியில் போட்டார்கள், ஆனால் சிங்கங்கள் சேதப்படுத்தவில்லை. கர்த்தரை ஜெபிக்க வேண்டும், அவர் பாதத்தில் அமர வேண்டும், அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அப்பொழுது விடுதலையை அவர் தருகிறவராக இருக்கிறார். கர்த்தாவே என்னை கேளும், கர்த்தாவே கேட்டருளும், கேட்டருளும் என்று எலியா ஜெபித்து வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினான். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் கர்த்தரை துதித்து ஜெபித்து பாடினார்கள். நடுகிறவிலே உடலில் இரத்த காயங்களோடு உட்காவல் அறையிலே கட்டப்பட்டவர்களாக தேவனை துதித்தார்கள். அவர்கள் கட்டுகள் மட்டுமல்ல, அங்கிருந்த எல்லோருடைய கட்டுகளும் கலண்டு விழுந்தன. அல்லேலூயா! எல்லாவற்றிற்கும் மேலாக சர்வ அதிகாரம் படைத்த பரிசுத்த ஆவியின் வல்லமையாலும் அபிஷேகத்தாலும் நிறைந்தவராய் இந்த உலகத்திலேயே பல இடங்களில் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வனாந்தரத்திலும் தனிமையிலும் சென்று இரவு முழுவதும் ஜெபித்தார். தாவீது ராஜா ஜெபித்தார், மோசே ஜெபித்தார், ஆபிரகாம் ஜெபித்தார், ஈசாக்கு ஜெபித்தார். எல்லோருடைய ஜெபங்களுக்கும் பதில் கிடைத்தது. இப்பொழுது அவளோடு வாஞ்சையோடு பெருமூச்சுக்களோடு கஷ்டங்களோடு நஷ்டங்களோடு வேதனைகளோடு துக்கங்களோடு பாரங்களோடு உபத்திரவங்களோடு அமர்ந்திருக்கிற ஹெவன் டிவி முன்பாக அமர்ந்திருக்கிற இந்த மத்தியான வேளையிலே அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற நம்மையும் கூட ஆசீர்வதிப்பார். நமது ஜெபங்களுக்கும் அவர் பதில் தருவார். ஜெபிப்போமா? அன்புள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மத்தியான நேரத்திற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் களைப்படைந்தவராய், மிகுந்த சோர்வடைந்தவராய், மிகுந்த பசியுடையவராய் இருந்த பொழுது கூட நீர் அந்த சமாரியா நாட்டிற்கு வந்தீர். ஏன்? அந்த சமாரியா ஸ்திரீயை சீர்திருத்துவதற்காக. யாக்கோபின் கிணற்றண்டை அந்த மதியான நேரத்தில் வந்து உட்கார்ந்தீர் அல்லவோ? நீரே மதியான நேரத்தில் அப்படி செய்தீரானால் நாங்கள் உடைய பாதத்தில் அமர்ந்து இந்த மதியான நேரத்தில் உம்மை தேடும்படியாக, ஆராதிக்கும்படியாக, துதிக்கும்படியாக, உம்முடைய பிரசனத்தில் மகிழ்ந்து களி கூறும்படியாக ஹெவன் டிவி மூலமாக, சகோதரன் மேத்யூ பிரதர்கள் மூலமாக இந்த நல்ல வாய்ப்பை, ஜெப வேளையை, அரிய வாய்ப்பை எங்களுக்கு அருளி செய்த உமக்கு நாங்கள் முதலாவது எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவரே,
எங்கள் தேவைகளை சந்திக்கிறவர் நீர். எங்கள் வாஞ்சைகளை நிறைவேற்றுகிறவர் நீர். எங்கள் பெருமூச்சுகளை காண்கிறவர் நீர். எங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கிறவர் நீர். உலகத்தில் உள்ள மக்கள் முகத்தை நோக்கி பார்க்கிறார்கள், ஆனால் நீரோ எங்கள் இருதயத்தை நோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறபடியா இந்த நேரத்தில் நீர் எங்களை இருதயத்தின் ஆழங்களையும் எங்கள் நிலைமைகளையும் நன்றாக அறிந்தவராக இருக்கிறபடியா நீர் பதில் தருவீர் என்று நம்பி விசுவாசத்தோடு உம்மை ஸ்தோத்தரித்து துதித்து இந்த விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவின் மூலம் சமர்ப்பிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கையின் பிரச்சனைகளை, உபத்திரவங்களை, வேதனைகளை பல பொருள்களுக்கு வேதாகமத்தில் ஒப்பிட்டு கூறுவார்கள். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், மதில் அது ஒரு பிரச்சனை. மலை, பெரிய மலை, சின்ன பிரச்சனைய பெருசா ஊதி ஊதி பெரிய மலையாக்கி நம்ம முன்னாடி நிறுத்தி வச்சிருக்கோம். மலை கோலியாத் கெக்கரித்து கொண்டிருக்கிறார். வாழ்க்கையில் நம்மை பல பேர் பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள், நம்மளை கலங்கடித்துக் கொண்டிருக்கிறார்கள், நம்மளை துக்கத்திலே தள்ளி கொண்டிருக்கிறார்கள், நமக்கு பாதகங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்மை நேசித்து, நம்மை ஆதரித்து, நம்மை அரவணைத்து, நம்மை நடத்த வேண்டிய மக்களே நம்மளை எந்த அளவுக்கு வேதனைப்படுத்த வேண்டும் என்று சிந்தித்து செயல்பட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? இந்த அனுபவத்தில் கடந்து சென்று கொண்டிருக்கிறவர்கள் அநேகர் இப்பொழுது அமர்ந்திருக்கிறீர்கள். கர்த்தர் மதிலையும் மலையையும் செங்கடலையும் கோலியாத்துக்களையும் புயல் காற்றுகளையும் அலைகளையும் மோதிக்கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க வல்லவர். ஆமே, அல்லேலூயா. இந்த மத்தியான நேரத்திலே அவைகள் எல்லாம் தவிடுபடியாக போகிறது. மதில்கள் இடிந்து விழப் போகிறது. மலைகள் பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளப்பட போகிறது. செங்கடலிலே ஒரு வழி பிறக்க போகிறது. பின்னாடி பயமுறுத்தி கொண்டிருக்கிற பார்வோனின் சேனைகள் அப்படியே தண்ணீருக்குள் அமிழ்ந்து போக போகிறது. காற்றையும் கடலையும் இயேசு கிறிஸ்து அமர்த்திய பொழுது அமைதலானது போல உங்கள் வாழ்க்கையின் கொந்தளிப்புகள் அமைதலாக போகிறது. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை அசைத்து கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்துவோமா? ஆமே, அல்லேலூயா. சங்கீதம் 18:29. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். மதிலை தாண்டுவேன் என்றால் மதிலை இடித்து தரைமட்டமாக விழுந்து போகும்படி செய்வேன் என்ற அர்த்தம். ஏனென்றால் இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக மதில் தடையாக இருந்தது. உங்கள் வாழ்க்கையில் எது தடையாக இருக்கிறது? இங்கிருந்து அந்த பக்கமும் செல்ல முடியாது, அங்குள்ளவர்கள் இந்த பக்கமும் வர முடியாது. இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் பல தடைகள். எந்த பக்கம் திரும்பினாலும் தொல்லைகள். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அவராலே ஒரு மதிலை தாண்டலாம், அவராலே ஒரு சேனைக்குள் பாயலாம். பாருங்க, இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக இருந்த எரிகோ மதில்கள் வீழ்த்தப்பட்டதல்லவா? தரைமட்டமாக்கப்பட்டதல்லவா? உங்கள் பிரச்சனை என்னும் மதில்கள் தரைமட்டமாக மாற வேண்டுமா? என்ன செய்தார்கள்? யோசுவா 6:20. எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்காலத்த சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்தார்கள். ஆமென். நமக்கு எதிராக தடையாக நம்மளை கலங்கடித்துக் கொண்டிருக்கிற எரிகோ மதில்கள் என்னும் பிரச்சனை தரைமட்டமாக வேண்டுமா? ஒன்று செய்ய வேண்டும். கர்த்தரை பாடி துதித்து ஆராதித்து அவர் பிரசன்னத்தில் மகிழ்ந்து களிகூற வேண்டும். அப்பொழுது நம் வாழ்க்கையில் எதிரே வருகின்ற மதில்கள் விழுந்து விடும். வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம். பாடணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், ஆர்ப்பரிக்கணும். எல்லாம் இருந்தால்தான் என்னால் ஆராதிக்க முடியும். ஒன்றுமே இல்லாத பொழுது எப்படி ஆராதிப்பது என்று கேள்வி கேட்டால் நாம் எதிரே இருக்க பிரச்சனைகளை தீர்வு காண முடியாது. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழங்கள் தோன்றாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன்கள் அற்று போனாலும், வயல்கள் விளைச்சலை கொடுக்காமல் போனாலும்,
கிடையில் ஆட்டு மந்தைகள் இல்லாமல் போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று ஆபகுக் தீர்க்கதரிசி சொன்னார் அல்லவா? அதே போல ஒன்றுமே இல்லாத நேரத்தில் நாம் துதிக்கும் பொழுது எல்லாமே நமக்கு தானாக வந்து சேரும். துதிப்போமா? இந்த ஆண்டு நீங்கள் துதிக்கிற ஒரு ஆண்டாக மாற்றிக்கொள்ளுங்கள். தினமும் துதிக்கிறதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி துதியுங்கள். மதிலை இடித்து வீழ்த்தலாம். இயேசு சொல்லுகிறார், மலையை பார்த்து பெயர்த்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாமல் சொல்லும் பொழுது அந்த மலை பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போகும் என்று. மலைகளை பெயர்த்து தள்ள வேண்டுமா? பிரச்சனை எதிராக மலையை போல் நின்று கொண்டு இருக்கிறதா? என்ன செய்ய வேண்டும்? சந்தேகம் இல்லாத விசுவாசம், அவிசுவாசம் கலக்கப்படாத விசுவாசம், உன்னதமான விசுவாசத்தோடு உங்கள் பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் பேசும் பொழுது அது பெயர்ந்து தள்ளுண்டு போகும். மலையை பெயர்ப்போமா? வாழ்க்கையில் காணப்படுகின்ற மலைகளை முறித்து போடுவோமா? செங்கடல் எதிராக நின்று கலங்கடிக்கிறது. பின்புறம் பார்வோன் சேனை பயமுறுத்துகிறது. வாழ்க்கையில் அப்படித்தானே? அது செங்கடலில் வழிபிறக்க வேண்டுமா? பார்வோன் சேனை பின்னாடி எதிரிகளாக நம்மை பின்னாடி இருந்து தள்ள பார்க்கிறார்கள் அல்லவா? அவர்கள் எல்லாம் அழிந்து போக வேண்டுமானால் ஒன்று செய்ய வேண்டும். மோசே கோலை உயர்த்தி பிடித்தான். வசனம் என்னும் கோல், கோல் என்பது வசனத்துக்கு ஒப்பிடப்படுகிறது. ஆகவே வசனங்களை நன்றாக மனப்பாடம் செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும், வசனங்களை இருதயத்தில் பதித்துக் கொள்ள வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவட்டில் நடக்க வேண்டும். அப்பொழுது செங்கடலில் வழி பிறக்கும். கோலியாத் கெக்கரித்தான். ஆனால் தாவீது என்ன சொன்னான்? பட்டயத்தோடும் ஈட்டியோடும் நான் வரவில்லை, கர்த்தரின் நாமத்தினாலே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தினாலே நான் வருகிறேன் என்று சொல்லி கோலியாத்தை வீழ்த்தினான். நமக்கு எதிராக பல கோலியாத்துக்கள் கெக்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது வீழ்வான் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் வசனமாகிய கோல் கொண்டு அவனை வீழ்த்தி வீர நடை போட்டு வெற்றி நடை போட்டு நடந்து செல்ல வேண்டுமா? வசன தியானம் நமக்கு அதிகமாக தேவைப்படுகிறது. இருதயமாகிய பொக்கிஷத்தில் வசனத்தை எழுத வேண்டும், அபியாசப்படுத்த வேண்டும், மனப்பாடம் பண்ண வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, காற்றும் கடலும் அமைதலாயிற்று. இயேசுவின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டது. நம்முடைய வார்த்தைகளுக்கு அதிகாரம் வேண்டுமா? என்ன செய்ய வேண்டும்? இயேசுவை போல பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தாலும் வல்லமையாலும் நிறைந்து நாம் அவரிலும் அவர் வசனங்கள் நம்மிலும் நிலைத்திருக்குமானால் காற்றும் கடலும் கூட நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அமைதலாகும். வாழ்க்கையில் அமைதல் வேண்டுமா? இயேசுவை போல அவர் அடிச்சுவட்டில் நடந்து விசுவாசத்தோடு அபிஷேகத்தோடு வல்லமையோடு ஜெபிக்கும் பொழுது அது நடக்கும். ஜெபிப்போமா? அன்புள்ள நல்ல பிதாவே, எங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் மதில்கள், மலைகள், செங்கடல்கள், கோலியாத்துக்கள், புயல் காற்றுக்கள், அலைகள் மோதி அடித்து வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறது, கெடுத்து கொண்டிருக்கிறது, நிம்மதியை கெடுத்து கொண்டிருக்கிறது. என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் சொல்லுகிறபடி அவர் நாமத்தினாலே சேனைக்குள் பாயலாம், அவர் நாமத்தினாலே மதிலை தாண்டலாம். இயேசு என்னும் நாமத்தை அறிந்திருந்தால் போதாது, உள்ளத்தில் இயேசு பிறக்க வேண்டும். கிறிஸ்துமஸ் தினத்தன்று இல்லத்தில் பிறந்த இயேசு உள்ளத்தில் பிறக்க வேண்டும், அவரை வாழ வைக்க வேண்டும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார், இனி நான் பிழைத்திருப்பது எனக்காக ஜீவன் தந்த இயேசுவுக்காக என்று ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும். வசனமாக்கிய கோல் பிடித்து செங்கடலை பிளக்க வேண்டும். வசனத்தை அறிக்கையிட்டு வாழ்க்கையின் கொந்தளிப்புகளையும் புயல் காற்றுகளையும் அமைதல் படுத்த வேண்டும். இந்த வருகின்ற சில தினங்களில் இயேசுவே நாங்கள் இதை எங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்து ஆராதித்து துதித்து ஜெபித்து வேத வசனங்களை படித்து இருதயத்தில் பதித்து அதை தியானித்து மனப்பாடம் செய்து சத்தியம் என்னும் கச்சையை இடையினில் கட்டிக்கொண்டு விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டு சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு உலகத்தில் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று ஜெபித்து இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த மன்றாட்டை சமர்ப்பிக்கிறேன். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா.
இயேசு பாலகனாய் பிறந்தார் அல்லவா? நாமும் கூட ஒரு சில நிமிடங்கள் வாழ்த்தி பாடுவோமா? விண்ணிலே மகிமை ஆர்ப்பரிப்போமே, மண்ணிலே சமாதானம் மானிடருக்கே. ஓ மனுஷரானவர் மானிடருக்கே மாப்பிரியம் காட்டினார், இது மாதயவாமே. நமக்கோர் பாலகன் பிறந்திருக்கின்றார், நமக்கோர் குமாரன் கொடுக்கப்பட்டாரே. கர்த்தர் தூபம் அவர் தோளின் மேலிருக்கும், வல்லமையுடையோர் என நாமம் படைத்தோர். விண்ணிலே மகிமை ஆர்ப்பரிப்போமே, மண்ணிலே சமாதானம் மானிடருக்கே. ஓ மனுஷரானவர் மானிடருக்கே மாப்பிரியம் காட்டினார், இது மாதயவாமே. ஆமென். அல்லேலூயா. நேபாள் தேசத்திற்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். துரிதமாக நேபாள் தேசத்திலே ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் ரட்சிக்கப்பட்டு வருகிறார்கள். அநேக மிஷனரிமார்கள் தோன்றிக் கொண்டிருக்கிறார்கள். சிறு பிள்ளைகள் கல்வி கற்பதற்கு உபகரணங்கள் கொடுக்கப்பட்டு உதவிகள் செய்யப்படுகிறது. நேபாள் தேசமே, நேபாள் தேசம் மிஷனரி நமது சகோதரன் மேத்யூ அவர்கள் மூலமாக அசைக்கப்பட்டு வருகிறது. கர்த்தர் தரிசன பூமியாக அதை கொடுத்திருக்கிறார். ஒரு மிஷனரி ஒரு தேசத்திற்குள் சென்று சுவிசேஷம் அறிவிப்பது என்றால் அவ்வளவு கடினம். ஆனால் நமது சகோதரன் 80க்கும் மேற்பட்ட மிஷனரிமார்களை அந்த நேபாள் தேசத்தில் உருவாக்கி வைத்திருக்கிறார். கர்த்தர் அவரையும் அவர் குடும்பத்தையும் அந்த மிஷனரிமார்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும். அங்கு ரட்சிக்கப்பட்ட மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அங்கு ரட்சிக்கப்படாத மக்களை ரட்சிப்புக்குள் நடத்த வேண்டும். அநேகம் சிறுவர்கள் கல்வி செல்வத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். டிசம்பர் மாதம் நாம் பெரும் சந்தோஷத்தை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று அந்த நேபாள் தேசத்திலே கிறிஸ்துமஸ் பரிசுகள் இப்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது. கர்த்தர் தாமே அவர்கள் முயற்சிக்கு ஏற்ற பலனை கொடுத்து வருகிறார். நாம் ஜெபிப்போம். ஒரு எடுத்துக்காட்டை சொல்ல விரும்புகிறேன். ஒரு வருஷத்திற்கு 2 ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. ஒரு ஆலயம் கட்டும் பொழுது அங்கு 3 வீடு தான், 2 வீடு ஒன்று இருக்குது. ஆலயம் முடித்து பார்க்கும் பொழுது அந்த ஏரியாவில் ஒரு 13 வீடு வந்து விட்டது. அத்தனை பேரும் அந்த ஆலயம் நிரம்பி வழிய ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த அலங்காரத்தோடும் வல்லமையோடும் அந்த மக்கள் கர்த்தரை தொழுவதை பார்க்கும் பொழுது எத்தனை மகிழ்ச்சியாக இருக்கிறது. கலாச்சாரமற்ற அந்த ஒரு தேசத்திலே இப்படி ஒரு ஊழியம் நடக்கிறது என்றால் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய தரிசனம், கர்த்தருடைய திட்டம். ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பிதாவே, நேபாள் தேசத்தை நீர் ஆசீர்வதித்து வருவதற்காக ஸ்தோத்திரம். அங்கே அநேக மாற்றங்களை கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இன்னும் அநேக மாற்றங்களை நீர் தர வேண்டும். இந்த ஆண்டு இன்னும் அநேக மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அநேக மக்கள் உம்முடைய சமூகத்திலே வர வேண்டும். ஆலயங்கள் எழுப்பப்பட்டு கொண்டு வருகின்றன. ரட்சிக்கப்படுகிறவர்கள் அநேகர் ஆலயத்திலே அனுதினமும் சேர்க்கப்பட்டு வருகிறார்கள். ஜப வீட்டிலே கூடி மகிழும்படியாக செய்திருக்கிறேன். எத்தனையோ அனுக்கிரகங்களை பாராட்டி இருக்கிறேன். எத்தனையோ இயற்கை சீற்றங்கள், வெள்ளப்பெருக்குகள், மழைகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி ஊழியத்தை நிறைவேற்ற டிசம்பர் பரிசுகள் வழங்கி அங்குள்ள மக்களை மகிழ்விக்க நீர் அனுக்கிரகம் பாராட்டி இருக்கிறேன். ஒரு குழுவாக நேபாள் தேசத்துக்கு சென்று இணைந்து ஊழியம் செய்து வருகிறார்கள். அந்த ஊழியத்தை கூட நீர் இன்னும் ஆசீர்வதித்து நேபாள் தேசத்தை அசைத்து நேபாள் இயேசுவுக்கு சொந்தமாகி விட்டது என்று சொல்ல நீர் அனுக்கிரகம் பாராட்ட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த அன்று அந்த சனமே, பரமசேனையின் திரள் கூட்டம் என்ன சொன்னார்கள்? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் அல்லவா? அது மட்டுமல்ல, மெய்ப்பர்களுக்கு என்ன அறிவிக்கப்பட்டது?
இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று தாவீதின் ஊரிலே கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்று அறிவித்தார்கள் அல்லவா? நல்ல செய்தி, எல்லா ஜனத்துக்கும் நல்ல செய்தி, இன்னும் வரும் சந்ததிக்கும் நல்ல செய்தி. உலகத்தின் முடிவு பரியந்தம் இயேசுவின் பிறப்பு ஒரு நல்ல செய்தி. அது பிறப்பு மட்டுமல்ல, அவர் மரித்து கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை, ரட்சிப்பை, விடுதலையை அளித்து சென்றிருக்கிறாரே. ஆனோயா, நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? உனக்காக மரித்தேனே, மகனே மகளே, எனக்காக நீ என்ன செய்கிறாய் என்ற கேள்விக்கு நாம் என்ன பதில் சொல்வோம்? ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோட ஆண்டவா உம்முடைய சமூகத்தில் வந்து நான் நிற்க முடியுமா? முடியாதல்லவா? ஒரு முடிவு எடுப்போமா? இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற அனைவரும் ஒருவர் ஒரு ஆத்மாவை ரட்சித்தார் எவ்வளவு நன்மையாக இருக்கும். ஒரு முடிவு எடுப்பீர்களா? ஒரு தீர்மானம் எடுப்பீர்களா? ஒரு ஆத்மாவையாவது நான் ரட்சிப்புக்குள் வழி நடத்துவேன் என்று முடிவு எடுப்பீர்களா? 2 வசனங்களை வாசிக்கிறேன். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனங்கள். சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினார். 20 தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து அவனுடைய திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். தப்பி போகிற ஒரு மனிதனை நீ திருப்பி ரட்சிப்புக்குள் நீ ரட்சிக்கிற. அப்போ அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. நம்மளையே ரட்சிப்புக்குள்ளார வழிநடத்தும் போது நீ ரட்சித்து அவனுடைய திரளான பாவங்களை மூடுகிறாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, நம்மை சந்தோஷப்படுத்துகிற ஆண்டவரை நாம் சந்தோஷப்படுத்தலாம் அல்லவா? கவன் டிவி சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கிறது அல்லவா? நேபாள் தேசம் சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கிறது அல்லவா? எப்படி? மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகியிருக்கிறது. உன் நிமித்தம் ஒருவன் ரட்சிக்கப்படும் பொழுது பரலோகத்தை நீ சந்தோஷப்படுத்துகிறாய். எத்தனை பேருக்கு ஆர்வம்? நான் பரலோகத்தை சந்தோஷப்படுத்த வேண்டும், என் தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பரலோகத்தை நான் சந்தோஷப்படுத்த வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ரட்சிப்புக்குள் மக்களை வழி நடத்த வேண்டும். ஜெபிப்போமா? அன்புள்ள நல்ல பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்தில் வந்து அவதரித்தவரே, அந்த பொறுப்பை எங்களுக்கு வரைந்து கொடுத்து சென்றவரே, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு இருக்கிறேன். நீங்கள் உலகம் எங்கும் சுற்றி திரிந்து அநேக மக்களை சீஷராக்கி என்னுடைய நாமத்திற்காக, என்னுடைய ராஜ்யத்திற்கு சுதந்திரவாளிகளாக மாற்றுங்கள் என்று கட்டளை கொடுத்து சென்றிருக்கிறாரே. நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? ஆத்ம பாரம் இருக்கிறதா? ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும் ஆர்வம் இருக்கிறதா? நாம் ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதுமா? இன்னும் அநேக மக்களை ரட்சிப்புக்குள் நடத்த வேண்டுமா அல்லவா? கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டேன் என்று வசனம் சொல்லுகிறதே. கேள்விப்படாமல் எப்படி விசுவாசிப்பார்கள்? சொன்னால் தானே விசுவாசிப்பார்கள். ஆகவே தேசம் எங்கும் எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாகவும் திட்டமாகவும் தீர்மானமாகவும் இருக்கிறபடியா நாம் அநேகரை ரட்சிப்புக்குள் நடத்த இந்த நாளிலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, ரட்சிப்பு கர்த்தருடையது, சீயோனிலிருந்து ரட்சிப்பு வருகிறது என்று வசனம் சொல்லுகிறது. ஆகவே கர்த்தாவே, இந்த தேசம் முழுவதும் கொலைகள், கொள்ளைகள், வெறிகள், அநேக தில்லுமுள்ளுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் மாற்றப்பட வேண்டுமானால் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் தேசத்திலே மாற்றங்கள் வரும். ரட்சிப்பு உம்முடைய கரத்தில் இருக்கிறது. இந்த தேசம் முழுவதும் ரட்சிப்பு உண்டாவதற்கான அனுகூலமான வாசலை திறந்திடும். அநேக மக்களை ரட்சிப்புக்குள் நடத்தும். நாங்களும் அநேகரை ரட்சிப்புக்குள் நடத்தி தேசத்தின் அநேகருடைய பாவங்களை மூடும் பொழுது தேசத்திற்கு சேமம் உண்டாகும். அதற்காக இந்த கடைசி மாசத்தின் கடைசி நாட்களிலே எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, ஆமேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே,
புதிய ஆண்டிற்குள் பிரவேசிக்க போறோம் அல்லவா? நாம் எப்படி இருக்கிறோம்? நம்மை நாமே நிதானித்து பார்த்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். நம்மிலே பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ஆனால் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இந்த நேரத்திலே நம்மை ஆராய்ந்து பார்க்கிற தேவன், இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன், அவருடைய இமைகள் நம்மை சோதித்து அறிகின்றன. புது வருடத்திற்குள் பிரவேசிக்க போகிற நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் இருக்கிறது என்று சோதித்து பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும் என்று சொல்லும்படி சிந்தித்து பார்ப்போமா? நம் நிலைமைகளை ஆராய்ந்து பார்ப்போமா? சீர்திருந்துவோமா? கர்த்தருக்கு முற்றிலும் அர்ப்பணிப்போமா? கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்வோமா? கர்த்தர் சித்தத்தை செய்வோமா? கர்த்தர் சத்தத்தை கேட்போமா? கர்த்தருக்கென்று நம்மை அர்ப்பணிப்போமா? வருகின்ற ஆண்டிலே கர்த்தருக்காக நான் வாழ்வேன் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பிதாவே, நாங்கள் யாவரும் எங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். மீண்டும் ஒருமுறை உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால், மாசற்ற இரத்தத்தால், குற்றமற்ற இரத்தத்தால், தூய்மையான இரத்தத்தால் எங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்த அலங்காரத்துடனே ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது சேவித்து உமக்கென்று பிழைக்க, உமக்கென்று வாழ, உமக்கென்று காரியங்கள் செய்ய, தேசத்தை அசைக்க, அநேகரை ரட்சிப்புக்குள் நடத்த எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் பாராட்டும். அப்படி செய்ய நீர் வல்லவராக இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லா விண்ணப்பங்களையும், துதி பலிகளையும், மன்றாட்டுக்களையும், ஜெபங்களையும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் சமர்ப்பிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமான மத்தியான நேரத்தை மாற்றி கொடுத்திருக்கிறார். அனைவருக்கும், ஹெவன் டிவி குடும்பத்தாருக்கும் எனது அன்பின் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை, புது வருட வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்கால